குருச்சரணம். ரேக்கி குருமார்களுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோல்டன் 3 லேயர் பிரமிடு. இதில் 3 லேயர் இருக்குது. தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது ரேக்கி குருமார்கள் சொல்லி தான் இதை பற்றி எனக்கு தெரியும். நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை பிரார்த்தனையை எழுதி 7 மடிப்பாக மடித்து அந்த பேப்பரை அது இந்த பிரமிடுக்கு கீழே வச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் சாமி கும்பிட்டு டெய்லி ஒரு 21 நாள் அதையே வச்சிடணும். அந்த இடத்துலையே அது நிறைவேற வரைக்குமே அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா அது கூடிய சீக்கிரம் அந்த பிரார்த்தனை நிறைவேறிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து எரிச்சிடலாம். இது எங்கள் ரேக்கி குருமார்கள் சொல்லி தான் நான் இதை செஞ்சேன். இது தக்காளி கூட இதில் வச்சுருக்குறாங்க. வருஷ கணக்கில் அது கெடாமல் இருந்திருக்குது. அது சுண்டி தான் போகுமே தவிர அழுகாமல் கெடாமல் இருந்திருக்குது. இந்த பிரமிடுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இது ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டிருந்தேன். அது மேலே அதை வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எழுதுறதையும் அந்த பிரமிடை அந்த கீழே வச்சுட்டு அந்த பிரமிடை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. அந்த ஸ்வஸ்திக் நம்ம கார்டு இருக்குது. நான் வீட்டிலே ஒரு அட்டை இருந்துச்சு. அதில் எடுத்து எழுதி 999 போட்டு நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அல்லது இது பர்ஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல சாமி ரூமில் இந்த இடத்துல எல்லாம் அது வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை ரேக்கி படித்தவங்களுக்கு இது மாதிரி தெரியும். இதெல்லாம் ரேக்கி பற்றி தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும். இது இருக்கிற இடத்துலையே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இது என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்த மாதிரி எனக்கு